கொடிய அலையின் மத்தியில் கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து விழுந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து விழுந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெய துணியோடை பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெய துணியோடை பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தீந்து தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று ஈந்து தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான்
எத்தனை விதமான பிரச்சனை வந்தாலும், கோர பயங்கரமான நம்ம புயல் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும், தேவனாய் கர்த்தர் அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலேருந்து விடுதலை பண்ண ஒரு பெரியவராக இருக்கிறார். அந்த வரிகளை நம்ம உணர்ந்து, கோர பயங்கரமான புயல், அந்த கொடிய அலையின் மத்தியில் தேவனாய் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவாங்க. அதை நம்ம எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோமோ, அதை நம்ம அந்த வரிகளை நம்ம உணர்ந்து படிப்போம். எல்லாரும் எழுந்து நின்று அந்த வரிகளை நம்ம உணர்ந்து நம்ம பாடுவோம். கோர பயங்கரமான புயலில், கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில், கொடிய அலையின் மத்தியில். இந்த வரிகளை திரும்ப பாடுவோம். கோர பயங்கரமான புயலில், கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில், கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா. அடுத்த பாடலாகும் தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றி. அந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் பாடுவோம். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனின் செயல் அதிசயமென்று அதிசயமென்று சொல்லி, தேவனின் செயல் அதிசயமென்று அதிசயமென்று சொல்லி, தேவனை உயர்த்தி
அனைவரும் தேவ சமாதானம் தங்கும், சமாதானம் தங்கிடுமே. தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். அந்த வாரத்தினின்று ஆச்சரிய ஒளியில் நம்மை அழைத்தவரை துதி செலுத்துவோம். அந்த வாரத்தினின்று ஆச்சரிய ஒளியில் நம்மை அழைத்தவரை துதி செலுத்துவோம். துதியும் கனமும் சபையில் சபையில் செலுத்துவோம். துதியும் கனமும் சபையில் சபையில் செலுத்துவோம். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். சாத்தானின் அதிகாரம் பறித்தாரை சிலுவை தந்தாரின் வாழ்விலை பூரண விடுதலை. சாத்தானின் அதிகாரம் பறித்தாரை சிலுவை தந்தாரின் வாழ்விலை பூரண விடுதல். எல்லா நாமத்திலும் மேலான நாமம், மேலான நாமமிதே. எல்லா நாமத்திலும் மேலான நாமம், மேலான நாமமிதே. தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். இதுவரை நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். இம்மானுவேலன் என் கூட இருப்பார். இதுவரை நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். இம்மானுவேலனா என் கூட இருப்பார். ஹோசன்னா பாடியே உயர்த்துவோம் இயேசுவை, உயர்த்துவோம் இயேசுவையே. ஹோசன்னா பாடியே உயர்த்துவோம் இயேசுவை, உயர்த்துவோம் இயேசுவையே. தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். அல்லேலூயா. நம்மளை இதுவரை ஆண்டவர் தேவனாய் கர்த்தர் நம்மளை நடத்தினார். இனிமேலும் அவர் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அது யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அதை நம்ம அந்த வரிகளை நாம் உணர்ந்து இதுவரை நடத்தின தேவன் இனிமேல் நம்மளை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். யாரும் எதை குறிச்சும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். எல்லா விதத்திலும் நீங்கள் சந்தோஷமாக, எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். அந்த வரிகளை நம்ம உணர்ந்து நம்ம சேர்ந்து படிப்போம். இதுவரை நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். இம்மானுவேலனாய் என் கூட இருப்பார். இதுவரை நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். இம்மானுவேலனாய் என் கூட இருப்பார். இதுவரை நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். இம்மானுவேலனாய் என் கூட இருப்பார். ஹோசன்னா பாடியே உயர்த்துவோம் இயேசுவை, உயர்த்துவோம் இயேசுவையே. ஹோசன்னா பாடியே உயர்த்துவோம் இயேசுவை, உயர்த்துவோம் இயேசுவையே. தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள்,
அடுத்த பாடலாகவும் அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அந்த பாடல் நம்ம சேர்ந்து படிக்க போகிறோம். நமக்கு எந்த சந்தோஷமாக இருந்தாலும், நம்முடைய எந்த ஃபங்க்ஷன் நமக்கு நடந்தாலும் அந்த சந்தோஷம்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது. ஆனால் அப்பா சமூகத்தில் நம்ம இருக்கும்போது அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காது. அதை யாரெல்லாம் நீங்கள் உணர்ந்திருக்கீங்க? எத்தனை பேர் அதை நல்ல முழுமையாக உணர்ந்திருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த சமூகம் தான் நமக்கு பெரிதான ஆனந்தம். அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே நமக்கு கொடுக்காது. எதுவுமே நம்முடைய லைஃப்பில் அது நிரந்தரமாக இருக்காது. அப்பா சமூகத்தை அந்த பாடலை நம்ம பாடி நம்ம ஆராதிக்க போகிறோம். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில இங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, இங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறேன், தகப்பனை போல சுமக்கின்றேன். தாயை போல தேற்றுகிறேன், தகப்பனை போல சுமக்கின்றேன். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறேன். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறேன், தாங்கி எங்களை நடத்துகிறேன். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. கூப்பிடும் காக்கை கொஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை தருகின்றேன். கூப்பிடும் காக்கை கொஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை தருகின்றேன். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர், மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. பறக்கும் அன்பு கட்டும் இரவில் நடமாடும் பகலில் பறக்கும் அம்பு கட்டும் இரவில் நடமாடும் நோய்களுக்கும் விலக்கி எங்களை காக்கின்றீர். உமது கரத்தால் நடத்துகிறீர், விலக்கி எங்களை காக்கின்றீர். உமது கரத்தால் நடத்துகிறீர், உமது கரத்தால் நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறேன், எங்கள் மீது கண்ணை வைத்து
எத்தனையோ நாளில் நம்முடைய லைஃப்பில் தகப்பனும் தாயும் நம்மளை கைவிட்டாலும் நம்மளை கைவிடாத தேவன் நம்ம இயேசு நம்ம மாத்திரமா. எத்தனையோ நம்மளுடைய லைஃப்பில் நிறைய வாழ்க்கையில் நம்முடைய அப்பாவும் அம்மாவும் நம்மளை கைவிட்டுருவாங்க, நம்மளை நிறைய வார்த்தைகளால் திட்டுவாங்க, நம்ம சோர்ந்து போவோம். ஆனால் ஒரு நாள் நம்மளை நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் ஆண்டவர் நம்மளை மன்னித்து உடனே நம்மளை ஏற்றுக்கொள்வாங்க. தாயை போல தேற்றுவாங்க, தந்தையை போல நம்மளை சுமப்பாங்க. அந்த வரிகளை நம்ம உணர்ந்து படிப்போமா? அந்த பாடலை. தாயை போல தேற்றுகிறேன், தகப்பனை போல சுமக்கின்றேன். தாயை போல தேற்றுகிறேன், தகப்பனை போல சுமக்கின்றேன். திரும்ப பாடும். தாயை போல தேற்றுகிறேன், தகப்பனை போல சுமக்கின்றேன். தாயை போல தேற்றுகிறேன், தகப்பனை போல சுமக்கின்றேன். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறேன். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறேன். தாங்கி எங்களை நடத்துகிறேன். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, 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 எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நாம் கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். நம்முடைய தேவனை நாம் நன்றி சொல்லி நாம் ஆராதிக்க போகிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். அவர் செய்த நன்மைகளை ஒரு விஷயம் நாம் நினைத்து அதை நாம் நன்றி கூறுவோமா? பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி பாடுவோமா? தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். தேவனருளிய சொல்லி முடியாம் ஈவுக்காய் ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நோட்டை பாடுமா? தேவனருளிய சொல்லி
ஈவுக்காய் ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். கடந்த நாட்கள் கண்மணி போல பாதுகாத்தீரே. சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே. சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் இரு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். 10 குஷ்டரோகிகள் வந்தார்கள். 10 குஷ்டரோகிகள் இயேசுனிடத்தில் வந்தார்கள். இயேசு அந்த 10 பேருக்கும் சுகம் அளித்தார். ஆனால் ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து கர்த்தருக்கு நன்றி சொன்னான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை பார்த்து ஆண்டவர் கேட்டார், உன்னோடு கூட 10 பேர் வந்தார்களே, 10 பேரும் சுகம் அடைந்தீர்களே, மற்ற 9 பேர் எங்கே என்று சொல்லி கேட்டார். இந்த
காலை வேளையிலே அந்த 9 பேரில் ஒருவராக கர்த்தர் உங்களை பார்க்கிறாரா, அல்லது திரும்பி வந்து நன்றி சொன்னானே அந்த ஒருவரில் ஒருவனாக கர்த்தர் உங்களை பார்க்கிறாரா? அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று அல்லமா வேதம் நமக்கு சொல்லுகிறது. நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறாரே. அப்படியே பிதாவிற்கும் இயேசுவிற்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிருக்கும்படியாக நம்ம எல்லாருமாய் அந்த வரிகளை திரும்ப நாம் பாடப் போகிறோம். பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்ல விரும்புகிறோம். எல்லாருமாய் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா, பாடுவோமா? பிதாவே நன்றி சொல்கிறோம். எல்லோரும் சொல்லுவோமே. இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே, தூய ஆவியே, எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். தூய ஆவியே, தூய ஆவியே, எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். one more time. துதி ஆராதனை செய்கிறோம். எல்லாருமாய் துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். ஓரி பாபா லாரா, துதி ஆராதனை ஓ பாபா மாரியா ரகடா, செய்கிறோம். லாலியாரக துரதியா, துதி ஆராதனை ஓ காபா மாரியா ரகட, ஈஷபக பாபாரியா நானியாரக. ஆராதனை செய்கிறோம். அப்படியே வாய் திறந்து துதி செலுத்துவோமே. ஹalleluya. ஓ பாபா மாலாரக நானியாரக ஷந்தராலியாரக. அந்நிய பாஷையில அப்படியே கர்த்தருக்கு துதி சொல்லுவோமே. மாமா மரியா கபா மரியா கஷ்னா நானியாரக துரா, மாகலியாரக துரா தியானா நானியாரக துரா. ஹalleluya. மாமா கரியாரக பாபியுரக ஷியாந்துரக நானியாரக ஷந்தக பாபலியாரக துரா தியானா. எல்லாரும் வாய் திறந்து ஹalleluya. மௌனமா யாரு இருக்க வேண்டாம், எல்லாரும் வாய். ஹalleluya. ஜீவன் கொடுத்தவர், பலன் கொடுத்தவர், சுகம் கொடுத்தவர், கிருபை தந்தவர், நம்மை வாழ வைக்கிறவர், நம்மை வழி நடத்துகிறவர். ஹalleluya. ஓ பாபா பலியாரக ஷகா காதுரதியா ஷங்கா பகபலியாரக துரதியா நானியாரக. ஓ பாபா அலியாரக துரதியா கலியாரக துரதியா நானியாரக. ஓ ஹalleluya. ஹalleluya. தேவனே உமக்கு ஆராதனை. மகபா பலியாரக பாபலியா கனி ஷமா கலியாரக துரதியா நானியாரக. யபீபா பலியாரக நியா கத்துரதியா கஷ்னா நானியாரக துரா. ஷகி பகபலியாரக நானியாரக துரதியா நானியாரக. ரகாலியாரக துரதியா நானியாரக. ஹalleluya. Amen. Hallelujah. Amen. Amen.
பரியானக துரதா கலியாரகனி சந்தராலியாரக யாகியாரியா துரதி கமாமி உரகமா பியூரகமா காகாஷினானியாரகதுரா யகலீரகதுரதியா கடியாரகதுரதியானா சந்தராலியாரகதுரா. ஹல்லேலூயா. வாழ வைத்தவரே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியவரே உமக்கு ஆராதனை, கரம் பிடித்தவரே உமக்கு ஆராதனை, காக்கும் தெய்வமே உமக்கு ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. மாமாரவி சந்தராணி அரதுராதியானா நானி அரகா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். glory glory. யாவருக்கும் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 3வது அதிகாரம் 19வது வசனம். ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று. அவிசுவாசம் இல்லமா, அவிசுவாசம், அவிசுவாசம், அவிசுவாசத்தினாலே வாசிக்கலாம், வாசிக்கலாமா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். உபாகமத்தின் எண்ணாமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்குமாக வாசிக்கலாம். ஆனாலும் 13வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாங்கள் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்வோம் என்றான். அவனோடே கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். They could not enter into that promised land because of their unbelief. அவர்கள் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே அவருடைய அவிசுவாசத்தினாலேயே அவர்களால் பிரவேசிக்க கூடாமல் போயிற்று என்று சொல்லி எபிரேய நிருபத்தில் தெளிவாய் சொல்லப்படுகிறது. அவர்களுடைய அவிசுவாசத்தினாலேயே அந்த தேசத்திலே அவர்களால் பிரவேசிக்க கூடாமல் போயிற்று. கர்த்தர் ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புத்தகத்திலே 6வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 23வது வசனம். தாம் நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு போய் அதை நமக்கு கொடுக்கும்படி எங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆங்கிலத்திலே இதை நான் சொல்லுகிறேன், ஆங்கிலம் தெரிந்தவர்கள் பின்பற்ற நான் விரும்புகிறேன். I brought you out from Egypt to take you in and to give you the land that which flow with honey and milk.
நான் எகிப்து தேசத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து, மறுபடி சொல்லுகிறேன், எகிப்து தேசத்திலிருந்து வெளியே நான் கொண்டு வந்து உங்களை கானான் தேசத்துக்குள் கொண்டு செல்லவும், அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுக்கவும். இதை இன்னும் கொஞ்சம் நான் மாற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். நான் எதற்காக உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தேன் என்று சொன்னால், உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள் உங்களை கொண்டு வரவும், அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக தரும்படியாகவுமே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து நான் வெளியே கொண்டு வந்தேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள் உங்களை கொண்டு வந்து அந்த தேசத்தை உங்களை கொடுப்பதற்காகவே, நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பதற்காகவே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து நான் வெளியே கொண்டு வந்தேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். மனதில் அப்படியே நீங்கள் பதிய வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நிறைய பேர் கிறிஸ்துவை அறியாதவர்களாய் வாழ்ந்து வந்தோம். கிறிஸ்துவர் அல்லாத குடும்பத்திலே நாங்கள் பிறந்தோம். கர்த்தர் அந்த விக்கிரக ஆராதனையின் கூட்டத்தில் இருந்து உங்களை பிரித்து வெளியே கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். எதற்காக வெளியே கொண்டு வந்தார் என்றால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக உங்களை கொண்டு வரவும், அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்காகவுமே. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். அவங்களை எதற்காக வெளியே கொண்டு வந்தார்? God did bring them out from Egypt not to wander in that land, in the wilderness. வனாந்திரத்திலே அவர்கள் அலைந்து திரியட்டும் என்று சொல்லி அவளை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வரவில்லை. வனாந்திரத்திலே குறைச்சலோடு கூட அவர்கள் ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்லட்டும் என்று சொல்லி தேவன் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரவில்லை. வனாந்திரத்திலே ஒவ்வொரு நாளும் விரக்தியோடு கூட வாழட்டும் என்பதற்காக எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வரவில்லை. எங்கே போவது, எப்படி போவது என்று சொல்லி திசை தெரியாமல் அலையட்டும் என்பதற்காக அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர்களை கொண்டு வரவில்லை. அதற்காக கர்த்தர்களை கொண்டு வரவில்லை. உங்களை அப்படித்தான் கர்த்தர் ரட்சித்ததற்கு காரணம், விக்கிரக ஆராதனை சமூகத்திலிருந்து உங்களை ரட்சித்ததற்கு காரணம், அப்படியே வாழ்நாளெல்லாம் நீங்கள் குறைச்சலோடு வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல. வாழ்நாளெல்லாம் விரக்தியோடு கூட பற்றாக்குறையோடு கூட வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல. வாழ்நாளெல்லாம் நீங்கள் அலைந்து திரிய வேண்டும், திசை தெரியாமல் எங்கே போகிறோம் என்கிற திசை தெரியாமல் போகும்படிக்கான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல. அல்ல, கவனிச்சிங்க, அதற்காக அல்ல. நிறைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், கவனிங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க நிறைய பேருக்கு என்னன்னு சொன்னா, நிறைய ஆசீர்வாதம் வந்துட்டா, பணம் வந்துட்டா விசுவாசத்தை விட்டுருவோமோ, கர்த்தரை விட்டுருவோமோன்ற பயம் நிறைய பேத்துக்கு இருக்குது. நிறைய விசுவாசிகளுக்கு இன்னொரு என்னன்னு சொன்னா, மாயமான தாழ்மை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த மாயமான தாழ்மை தேவ பக்தியின் அடையாளங்களில் ஒன்று என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொள்கிறார். தரித்திரம் தேவ பக்தியின் அடையாளங்களில் ஒன்று என்று சொல்லி நினைத்துக் கொள்கிறார். வறுமை தேவ பக்தியின் அடையாளங்களில் ஒன்று என்று நினைத்துக் கொள்கிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்ல துணிமணி இருந்தும் அப்படியே கன்றாவியா பிச்சைக்கார கோலத்தில் அவங்க கல்யாண வீட்டுக்கு போவாங்க, பிச்சைக்கார கோலத்தில் சபைக்கு வருவாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்ல ட்ரெஸ் இருந்தும் அவங்க ஒரு நாளும் அவங்க அதை நல்ல விதமாய் உடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா மனசுக்குள்ளார ஒரு
ஒரு ஒரு தாழ்மை, ஒரு விதமான மனத்தாழ்மை, ஒரு விதமான தரித்திரம், ஒரு விதமான ஏழ்மை, ஒரு விதமான வறுமை. நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா கவனிங்க. கல்யாணத்துக்கு எப்படி போகிறது என்று வட இந்தியாவில் இருக்கிறவங்கள பார்த்தா உங்களுக்கு புரியும். அவ்வளோ அவ்வளோ டாப் கிளாஸா கஷ்டப்பட்ட குடும்பமாக இருப்பாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு போகிறதுன்னு சொன்னால் அவ்வளோ கிராண்டாக உடுத்திட்டு போவாங்க, அவ்வளோ கிராண்டாக உடுத்திட்டு போவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த கல்யாண வீட்டுக்கு போகிறதுக்குன்னே ட்ரெஸ் வந்து வாடகை கொடுப்பாங்க பாருங்க, கோட்டெல்லாம் வாடகை கொடுப்பாங்க. இவன் கஷ்டப்பட்டவனாக தான் இருப்பான், ஆனால் கல்யாண வீட்டுக்கு கோட்டு டையெல்லாம் கட்டிட்டு தான் போவான். அது வாடகைக்கு முடிஞ்சோடனே அடுத்த நாள் கொடுத்துடணும் வாடகைக்கு எடுத்த ஆயிலும் பரவாயில்ல, டாப்பாக போகணும். ரட்சிக்கப்பட்ட உடனே பரிதாபமாக பழைய லுங்கியோட பழைய வேஷ்டியோட அதை துவைச்சி பல நாள் ஆன மாதிரி கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு தரித்திரத்தின் வாழ்க்கை சமுதாயத்தின் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கேவலப்படுத்துவதற்காக கர்த்தர் உங்களை அந்த பழைய விக்கிரக ஆராதனையிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே ரட்சித்து கொண்டு வரவில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். கிறிஸ்து இயேசு வாக்குத்தத்தம் நமக்கு செய்திருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்திலே 20வது வசனம், 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம் வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, எல்லாரும் சொல்லுங்கள், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி சொல்லுங்க. வாக்குத்தத்தங்கள் எல்லாம், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. கவனிங்கள், எங்களால், என் குடும்பத்தால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு, உங்களாலே உங்க குடும்பத்தாலே தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்பதற்காக தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமென் என்று சொன்னால் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அர்த்தம். ஆமென் சொல்லுமா? ஆமா. ஆண்டவரே, என்னை நீர் ஆஸ்வதிப்பதற்காக எங்கள் ஜனங்கள் எல்லாருக்கும் மத்தியிலே என்னை நீ உயர்த்துவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ சொல்லி இருக்கிறீர் அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நீ கீழாயிராமல் மேலா இருப்பா என்று சொல்லியிருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே என் வாழ்க்கை நிறைவேற்றுவதற்காக உமக்கு நன்றி என்று சொன்னால் கர்த்தர் என்ன சொல்வாராம்? ஆமென் என்று சொல்வாராம். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென் சொல்வீங்களா? ஆம் என்றும் ஆமென் என்றும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அப்போ 2 கொரிந்தியர் 9வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம் 8வது வசனத்திலே. 2 கொரிந்தியர் பல முறை இந்த வார்த்தைகளை நான் சொல்லி இருக்கிறேன். எத்தனை பேர் மனப்பாடமா இந்த வசனம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. 9வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவிதமான நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். God is able. தேவன் வல்லவராயிருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு விதத்தில் வல்லவராயிருக்கிறாராம்? நான், கவனிங்க, மறுபடியும் சொல்லுகிறேன், நான் எப்பொழுதும் சம்பூர்ணமாய் இருக்கும்படியாய், எல்லா விதத்திலும் சம்பூர்ணமுள்ளவனாய் இருக்கும்படியாய் என்னிடத்திலே தேவன் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. எங்கேயாச்சும் குறைச்சல் இருக்குதா? இங்க இந்த வசனத்தில் எங்கேயாயும் குறைச்சல் இருக்குதா? இந்த வசனத்தில் எங்கேயாயிலும் தாழ்ச்சி இருக்குதா? தரித்திரம் இருக்குதா? பற்றாக்குறை இருக்குதா? கடன் இருக்குதா? ஒண்ணு இல்லை. இந்த வசனத்தில் இல்லாத ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமேயானால் நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ள வேண்டியது அவசியம்.
எப்பொழுதும் சம்பூர்ணம், எல்லாவற்றிலும் சம்பூர்ணம். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். தேவன் அதற்கு நீங்கள் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாகவே இருக்கும்படிக்கு உங்களிடத்திலே தேவன் கிருபையை பெருகச் செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லாவற்றிலும் நீங்கள் சம்பூர்ணம் உள்ளவராக இருக்கும்படிக்கு தேவன் உங்களிடத்திலே கிருபையை பெருகச் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமா, எல்லாவற்றிலும் சம்பூர்ணம். சொல்லுங்கள், எப்பொழுதும் சம்பூர்ணம், எல்லாவற்றிலும் சம்பூர்ணம். ஆமா, இன்றைக்கும் சம்பூர்ணம், நாளைக்கும் சம்பூர்ணம், முதல் வாரமும் சம்பூர்ணம், கடைசி வாரமும் சம்பூர்ணம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, எப்பொழுதும் சம்பூர்ணம், எல்லாவற்றிலும் சம்பூர்ணம். எல்லாவற்றிலும் சுகவாழ்விலே சம்பூர்ணம், குடும்ப சமாதானத்திலே சம்பூர்ணம், ஆரோக்கியத்திலே சம்பூர்ணம், சம்பாத்தியத்திலே சம்பூர்ணம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, எப்பொழுதும் சம்பூர்ணம், எல்லாவற்றிலும் சம்பூர்ணம். ஆமா, ஒண்ணுத்துல சம்பூர்ணம், ஒண்ணுத்துல ஒண்ணு இல்லாம அதல்ல, எல்லாவற்றிலும் சம்பூர்ணம். எப்பொழுது சம்பூர்ணம், எல்லாவற்றிலும் சம்பூர்ணம். அதற்கு நீங்க படிச்சு வரணும்னு சொல்லி நல்ல படிப்பு படிக்கணும் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லல. பெற்றோர் அதற்கு ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லல. நீங்க எப்பொழுது சம்பூர்ணமா, எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் இருக்கும்படிக்கு பெற்றோர் அதற்குரிய காரியங்களை செய்வார்களாக அப்படின்னு சொல்லல. பிள்ளைகள் அதற்கேற்ற காரியங்களை செய்வார்களாக சொல்லல. தேவன் உங்களிடத்திலே சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா, அப்ப தேவனுடைய சிந்தையிலே, மனசுல எப்ப பார்த்தாலும், கவனிங்க நான் சொல்லுகிறது, எப்ப பார்த்தாலும் என்னை பற்றியும் என் சந்ததியை பற்றியுமே நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அழுக்கான பனியனை போட்டுக்கிட்டு, அழுக்கான பனியனை, சுருக்கமான பனியனை போட்டுக்கிட்டு என்னுடைய பேரன் வந்து ஒரு விசேஷ வீட்டுக்கு வரும்போது நான் சொல்லுவேன், ஏய் எவ்வளோ நல்ல ட்ரெஸ் இருக்கு, எவ்வளோ நல்ல ட்ரெஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரியேடா அப்படின்னு சொல்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவனை நான் பார்க்கும்போது அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன் இந்த 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 பனி இல்லை, இப்போதைக்கு தான், அப்புறம் மாற்றிக்குவோம் அப்படின்வா என்னுடைய மகள். அதை நான் ஏற்றுக்கொள்வது கிடையாது. கர்த்தர் உங்களை பார்க்கும்போது, உங்கள் சந்ததியை பார்க்கும்போதும் அவர் மனசுக்குள்ளார என்ன அழுத்தமா இருக்குன்னு சொன்னா, எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளைகள் சம்பூர்ணமுள்ளவளாக இருக்கணும், எல்லாவற்றிலுமே என்னுடைய பிள்ளைகள் சம்பூர்ணமுள்ளவளாக இருக்கணும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆம். நீங்கள் குறைச்சலோடு கூட இருப்பதை, நீங்கள் தரித்திரத்தோடு கூட இருப்பதை, நீங்கள் வறுமையோடு கூட இருப்பதை தேவன் ஒரு நாளும் பார்ப்பதற்கு சகித்துக் கொள்கிறவர் அல்ல. அவர் வல்லவர், சகலவித கிருபையின் பெருகச் செய்ய வல்லவர். ஆமென் சொல்லுவீங்களா? கானான் தேசத்திற்குள்ளேயே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை அவர்கள் நெருங்கும் போது மோசே என்ன சொல்லுகிறார்? ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒரு ஒரு பிரதிநிதியை, ஒரு தலைவனை ஏற்படுத்தி, ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒரு தலைவனை ஏற்படுத்தி 12 கோத்திரத்திற்கும் தலைவர்களாக 12 பேர்களை தெரிந்தெடுத்து தேசம் எப்படிப்பட்டது என்று போய் பார்த்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். போக வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் 1000 முறை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அது செழிப்பான தேசம், வானத்தின் பனியினாலே அது 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 செழிப்படைகிற தேசம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, செழிப்படைகிற தேசம். கர்த்தர் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு பரியந்தம் அந்த தேசத்தின் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற ஒரு தேசம். ஆமென் சொல்லுவீங்களா? அப்படிப்பட்ட தேசம் என்று சொல்லி கர்த்தர் பலமுறை வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனாலும் ஜனங்களுக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கிவிட வேண்டும் என்று சொல்லி, ஒரு ஆசையை தூண்டிவிட வேண்டும் என்பதற்காக மோசே 12 பேரை தெரிந்தெடுத்து, அந்த 12 பேரை நீங்கள் போய் தேசத்தை பார்த்து வாருங்கள், அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்த்து வாருங்கள், அந்த தேசத்தில் இருக்கிற கனிகள் காய்கள் எப்படிப்பட்டது என்று பார்த்து வாருங்கள், அந்த தேசத்தில் இருக்கிற கட்டடங்கள் மரங்கள் விருட்சங்கள் எப்படிப்பட்டது என்று பார்த்து வாருங்கள், அந்த தேசத்தில் இருக்கிற கனிகளில் நலமானவற்றை சிலதை கொண்டு வாருங்கள், எல்லாத்தையும் சொல்லுகிறார். 12 பேர் அனுப்புறதுக்கு காரணம், அவங்க வந்து அவங்க கோத்திரத்தில் அவங்க கோத்திரத்தில் சொன்னாதான் அவங்க நம்புவாங்க. ஆமென் சொல்லுவீங்களா?
ஆமா, அடுத்த கோத்திரத்துக்காரன் இந்த கோத்திரத்தில் வந்து சொன்னா இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நம்ம ஆள் ஒருத்தன் சொல்லணும். அவனுடைய கோத்திரத்தாரை உற்சாகப்படுத்தும்படியாக தேவன் 12 பேரை அனுப்பி தேசத்தை பார்த்து வரும்படியாக சொல்லுகிறார். அவர்கள் அங்கே போய் பார்த்த பொழுது ஒரு திராட்சை கொலையை 2 பேர் சேர்ந்து அப்படியே மூங்கி கம்புல ஒரு திராட்சை கொலையை கட்டி தூக்கிட்டு வந்தாங்களாம். எப்படி இருக்கு பாருங்க, ஒரு திராட்சை கொலையை. அப்போ நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு வாழை குலையை காட்டிலும் திராட்சை குலை கனமாய் பெரிதா இருந்திருக்கு. ஆமென் சொல்லுவீங்களா? ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு வாழை குலை என்னச்சுமா சர்வசாதாரணமா மக்கள் என்ன செய்றாங்க, ஆமா தூக்கிட்டு வந்துடுறாங்க. காணிக்கை கொடுக்க வரும்போது கிதியோன் ஐயாவே தூக்கிட்டு வந்துடுறாரு ஒரு வாழை குலையை. அப்ப 2 பேர் சேர்ந்து கம்புல ஒரு திராட்சை குலை, ஒத்த குலைய, சிங்கிள் கிளஸ்டர், ஒத்த கொலையை தூக்கிட்டு வரணும்னு சொன்னா 2 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வரணும்னு சொன்னா எவ்வளவு பெரிய கொலையா இருக்கும், எவ்வளவு பெரிய கொலையா இருக்கும். கத்திரிக்காய், இவ்வளவு பெரிய கத்திரிக்காங்க, இவ்வளவு பெரிய கத்திரிக்காய், பிஞ்சு கத்திரிக்காய், பிஞ்சு கத்திரிக்காய் கொண்டு வரணும்னு எங்களுக்கு ஆசை, கொண்டு வரணும்னு எங்களுக்கு ஆசை, அனுமதி கிடையாது, கொண்டு வரணும்னு ஆசை. ஆச்சரியமா தக்காளி, இவ்வளவு பெரிய தக்காளி, பிஞ்சு தக்காளி, அருமையான தக்காளி. இப்பயே இப்படி கர்த்தர் அன்றைக்கு தேசத்துல எவ்வளவு செழிப்பாய் தேசம் இருந்திருக்க பாருங்க. 12 பேர் தேசத்தை வேவு பார்க்க போகிறார்கள். அவர்கள் திரும்பி வந்த பொழுது அதில் 10 பேர் சொன்ன வார்த்தைகள் தான் எதிர்மறையாய், எதிர்மறையாய் சொல்கிறார். 2 பேர் மாத்திரம் தேசம் செழிப்பான தேசம் என்றும் தேசம் நல்ல தேசம் என்றும் நமக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் தேசம் என்று சொல்கிறார்கள். மற்றபடி 10 பேர் எதிர்மறையான தேசமாக காரியத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த 10 பேரும் அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியாததற்கான காரணங்களை சொல்லுகிறார்கள். மறுபடியும் சொல்லுகிற பாருங்க, அந்த தேசத்தை நம்மால் சுதந்தரித்துக் கொள்ள முடியாது என்பதற்கான காரணங்களை 10 பேர், நீ போய் பார்த்துட்டு தேசத்தை சுதந்தரிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்பல. ஜனங்களை உற்சாகப்படுத்தும்படியாகத்தான் அவர் மோசே அனுப்பினார். ஆனால் வந்தவர்கள் 10 பேர், 12 பேர்களிலே 10 கோத்திரத்தின் தலைவர்கள் அந்த தேசத்தை நம்மால் சுதந்தரிக்க முடியாது என்பதற்கான காரணங்களை அவர் சொல்லுகிறார். அதை தான் வாசித்தோம். வாசிக்கலாமா? 13வது அதிகாரத்தில் 28வது வசனத்திலிருந்து என்னாகுமோ, ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். கவனிங்கள், அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும், பட்டணங்கள் எல்லாம் பெரிய பெரிய மதில் சுவர்களை கொண்டவைகள், மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. பெரியவைகள், உயர்ந்த மதில் சுவர்கள், பட்டணங்கள் எல்லாம் பெரிய பெரிய பட்டணங்கள், பெரிய பெரிய மதில் சுவர்களை அரணாக கொண்டவைகள். அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அங்கே ஏனோ 9 அடி, அவெல்லாம் இருக்கிற மனுஷன்லாம் 9 அடி, கர்த்தர் ஸ்தோத்திரம், 9 அடி உயரம் இருக்கிறான். 9 அடி உயரம். தேவனுக்கு பயந்தாட்டம். ஆப்பிரிக்காலேருந்து ஒரு பிஷப் ஒருத்தர் வந்திருந்தாரு. கேரளாவில் ஒரு கன்வென்ஷன். அந்த கன்வென்ஷனில் நானும் ஒரு செய்தியாளர்கள் ஒருவர், ஆப்பிரிக்காலேருந்து வந்த அந்த பிஷப்பும் செய்தியாளர்கள் ஒருவர். கடைசி நாளில் அந்த பிஷப் எனக்கு சால்வை போத்தணும், எனக்கு மாலை போடணும், நான் அந்த பிஷப்புக்கு சால்வை போடணும், நான் அந்த பிஷப்புக்கு மாலை போடணும். நான் அப்படியே நகைச்சுவையாக சொன்னேன், அந்த கூட்டத்தை நடத்துகிற அந்த போதட்ட சொன்னேன், இவருக்கு நான் சால்வையும் மாலையும் போடனா ஒரு சின்ன ஏணி வேணும்னு சொன்னேன். சின்ன ஏணி வேணும். அவ்வளோ உயரம், அவ்வளோ உயரம் பாருங்க, அவ்வளோ உயரமான ஆள். 9 அடி உயரம். அந்த ஜனங்கள் நெடிய ஆட்கள். வாசிக்கலாம். அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோ, ஏனாக்கின் குமாரரை ராட்சதரை கண்டோ. அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள், ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள், கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ள என்றான். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது,
அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். தன் குடிகளை பட்சிக்கிறது. சொல்லிக்கிட்டே போறாங்க. எதனாலே தேசத்தை நம்மாலே போய் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்பதற்கான காரணங்களை இந்த 10 பேர் சொல்லுகிறார்கள். அப்படின்னா இந்த 10 பேரும் they were focusing on what they see, not on what God has said. தேவன் என்ன வாக்கு பண்ணினாரோ அதன் மேல் கண் வைக்காதபடிக்கு, நோக்கமாயிராதபடிக்கு தங்கள் கண்களால் கண்டவைகளின் அடிப்படையிலே, ஆமென் சொல்லுவீங்களா? தங்கள் கண்களால் கண்டவைகளின் அடிப்படையிலே தீர்மானித்து விடுகிறார்கள். கண்களால் கண்டவைகளின் அடிப்படையிலே they focus. அதுக்கு தான் அதுல தான் கவனம் செலுத்தினார்கள். they were focused on what they see. என்ன பார்த்தார்களோ அதை தான் ஃபோக்கஸ் பண்ணார்கள் ஒழிய தேவன் சொன்னதை அவர்கள் ஒரு காலம் நினைத்து பார்க்கவில்லை. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்தும் அதே வார்த்தைகளை சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலையை, உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலையை, கர்த்தர் ஸ்தோத்திரம், உங்கள் பொருளாதார சூழ்நிலையை, உங்களால் கண்களால் காண்கின்றவற்றை அவைகளின் மேல் கவனம் செலுத்தாதபடிக்கு உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து தேவன் என்ன வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அவைகளின் மேலே உங்கள் கண்களை பதிய வைக்க, உங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இந்த 10 பேர் சொன்னதின் அடிப்படையிலே அந்த ஜனங்கள் எல்லாம் தேசத்திற்குள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க முடியாததற்கான ஒரே காரணம் அவிசுவாசம். சொல்லுங்கள், அவிசுவாசம். ஆமா, முதல் காரணம், முதல் நம்பர் 1. 3 தடைகளுக்கான காரணங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் காரணம் அவிசுவாசம். அவிசுவாசம், அவிசுவாசம். அந்த ஜனங்களுக்குள்ளாக காணப்பட்ட அந்த அவிசுவாசத்தின் நிமித்தமாகவே அவர்களால் தேசத்தை சுதந்திரிக்க முடியாமல் போயிற்று. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், கவனிங்க, கர்த்தர் சொல்லுகிறார், அங்கே இருந்த அரணிப்பான மதில்கள் நிமித்தம் அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்க முடியாமல் போகவில்லை. அது காரணம் அல்ல. அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாம் பலவான்களா இருந்ததுனாலே அந்த தேசத்தை அவர்களால் சுதந்திரிக்க முடியவில்லை என்று சொல்வதற்கில்லை. அது காரணம் இல்லை என்று சொல்லுகிறார். அது காரணம் இல்லை. அந்த தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் ராட்சதர்களை போல நெடிய ஆட்களா இருக்கிறார்கள் என்பது காரணம் அல்ல. என்பது காரணம் அல்ல. தேசத்தின் ஜனங்களோ அல்லது அரணிப்பான பட்டணமாய் அந்த மதில் சுவர்களோ பலவான்களாய் நெடிய ஆட்களாய் ராட்சதர்களைப் போல காணப்படுகிற அந்த மக்களோ காரணம் அல்ல. பாருங்கள், 18வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உபாகமம் 11:18. ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று, கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில், அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும், உங்கள் நாட்களும், உங்கள் பிள்ளைகளின் நாட்களும், உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல, பூமியின் மேல் பரலோகம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாய் இருக்கும்படிக்கு, அநேகமாய் இருக்கும்படிக்கு, பூமியின் மேல் பரலோகம் இருப்பதைப் போல அநேகமாய் இருக்கும்படிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எப்படி வாக்கு பண்ணி இருக்கிறாரா? உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார்? நீ வாழும் போது வாழ்கின்ற நாட்கள் ஒவ்வொன்றும் பரலோகமே பூமிக்கு வந்து விட்டதை போல இருக்கும் என்று சொல்லுகிறார். As the heaven upon the earth. சொல்லுங்க, பரலோகமே பூமியிலே இருப்பதை போல. ஆமா, இருக்கிறது அடையங்குறகுளம் தான், இருக்கிறது அம்பாசமுத்திரம் தான், இருக்கிறது கல்லடை குறிச்சி தான், விக்ரமசிங்கபுரம் தான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, பரலோகமே பூமியிலே இருப்பதை போல உன் நாட்கள் ஒவ்வொரு நாளும் உனக்கு இருக்கும். ஆமென் சொல்லுவீங்களா? இத பல தலைமுறைகளுக்கு முன்பதாகவே ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததியாய் வருகளுக்கும் நான் உன்னோடு கூட செய்கிற உடன்படிக்கை என்னவென்றால், அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அந்த தேசத்திலே பரலோகமே பூமியில் இருப்பதைப் போல ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்வார்கள். ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க,
ஜாதிகளுக்கு மத்தியிலே உன்னை நான் மேன்மையாக வைப்பேன் சொல்லியிருக்கிறாரா? ஆமா, ஒரு 10 பேர் தான் சொல்றாங்க பாருங்க. ஜாதிகளுக்குள்ளாக உன் மேன்மையாக வைப்பேன் சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருக்கிறார். என் பாத்திரம் உன் பாத்திரம் நிரம்பி வழியும் என்று சொல்லியிருக்கிறாரா? உயிரோடு கூட இருக்கிற நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொல்லி வாக்களித்திருக்கிறாரா? வாக்களித்திருக்கிறார். கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா இந்த வாக்குத்தத்தங்களா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாதற்கு நிறைய காரணம், தடைகள் நீங்கள் சொல்லலாம். மறுபடி சொல்லுங்க, நீங்கள் சொல்லலாம். சரியா படிக்கல, அதனாலதான் இந்த வாழ்க்கை, இந்த நிலைமை. நீங்க அது உங்களுடைய காரணமா இருக்கலாம். எங்க அம்மா அப்பா ஒரு சரியான ஒரு குடும்பம் நடத்தல. எங்க அம்மா அப்பா, எங்க அப்பா குடிச்சு குடும்பத்தை சின்ன பின்னம் ஆக்கி இதனால் வரைக்கும் நாங்க தலை நிமிர முடியாம இருக்குது. நீங்க காரணம் சொல்லலாம். என் ஜாதி ஒரு காரணம் என்று சொல்லி நீங்கள் ஒரு காரணத்தை சொல்லலாம். நான் இருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம் என்று சொல்லி நீங்கள் ஒரு காரணத்தை சொல்லலாம். என் சம்பாத்தியம் தான் ஒரு காரணம் என்று சொல்லி ஒரு காரணத்தை சொல்லலாம். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தேவன் உங்களுக்கு சொன்னதான இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியாததற்கு நீங்கள் 1000 காரணங்கள் சொன்னாலும் கர்த்தர் சொல்லுகிற ஒரே காரணம் உங்கள் அவிசுவாசத்தினாலேயே. உங்கள் அவிசுவாசத்தினாலேயே. ஜாதியவே நீ பார்க்கிற, சம்பாத்தியத்தையே நீ பார்க்கிற, உன் குடும்ப பின்னணியே நீ பார்க்கிற, உன் படிப்பையே பார்க்கிற, உங்க அம்மா அப்பாவுடைய சூழ்நிலையே நீங்க பார்க்கிறீங்க. கர்த்தர் சொல்றார், இதெல்லாம் காரணமே கிடையாது. உன் அவிசுவாசம் தான் காரணம். உடைய அவிசுவாசம் தான் காரணம். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவிசுவாசம்னா என்ன அர்த்தம்? உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் சொன்னவைகளை நம்பாமல் இருக்கும் ஒரு வாழ்க்கை. கையில் பைபிள் இருக்கு, ஆராதிக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், சபைக்கு வருகிறோம், பெண்ணியல் சபையில் உறுப்பினர்களாக இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்னை குறித்தும், என் எதிர்காலத்தை குறித்தும், என் பிள்ளைகளை குறித்தும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்தும் கர்த்தர் சொன்னவைகளிலே என் நம்பிக்கையை முழுமையாக நான் வைக்காமல் என்னை பற்றியே, என் படிப்பையே காரணம் சொல்லிக்கொண்டு, என் குடும்பத்தையே காரணம் சொல்லிக்கொண்டு, என் பொருளாதாரத்தையே காரணம் சொல்லிக்கொண்டு, என் சம்பாத்தியத்தையே காரணம் சொல்லிக்கொண்டு, ஜாதியே காரணம் சொல்லிக்கொண்டு, நான் இருக்கின்ற வாழ்கின்ற அந்த கிராமத்தையே காரணம் இல்லை இல்லை இல்லை. அவர்கள் தங்களுடைய அவிசுவாசத்தினாலேயே அதை அடையாமல் போனார்கள். அல்லேலூயா. ஆமா, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். சொல்லுங்கள், விசுவாசித்தவளே பாக்கியவதி. இதெல்லாம் வாரம் நான் சொல்றத மாத்திரம் சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னா ஸ்தோத்திரம், கர்த்தர் வர வரைக்கும் ஒண்ணுமே செய்ய முடியாது. சொல்ல சொல்ல நான் தான் மேலே போய்கிட்டே இருப்பேன் ஒழிய நீங்கள் அப்படியே உள்ளார இறக்கணும். அதனால தான் திரும்ப சொல்கிறேன், நான் உள்ளார இறக்கணும். லூக்காவிலே வாசித்து பாருங்கள். முதலாவது அதிகாரம் 45வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 1:45. வேகமாய். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். விசுவாசித்தவளே பாக்கியவதி. சொல்லுங்கள், விசுவாசித்தவளே பாக்கியவதி. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க ஒரு பாக்கியவதி, நீங்க ஒரு பாக்கியவான். ஏன் பாக்கியவதி, ஏன் பாக்கியவான்? கர்த்தராலே அவளுக்கு உரைக்கப்பட்டது, சொல்லப்பட்டது நிறைவேறும். சொல்லுங்கள், கர்த்தராலே. எல்லாரும் பின்னால் இருக்கிற எல்லாரும் கர்த்தராலே என்னை குறித்து சொல்லப்பட்டது என் வாழ்க்கையில் நிறைவேறும். இன்னும் 2 தடவை சொல்லுங்க சத்தமா. ராமராஜ் சொல்லல, யாக்கோபு சொல்ல. கர்த்தராலே என்னை குறித்து சொல்லப்பட்டது என் வாழ்க்கையில் நிறைவேறும். பெத்தானியாவில் இருந்து எருசலேமுக்கு இயேசுவும் சீஷர்களும் புறப்பட்டு போகிறார்கள். காலையில மாத்தாள் மரியாள் வீட்டில் டிஃபன் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால இயேசு ரைட்டு உட்காந்துக்கிட்டு தான், நடக்காத காரியம் நடக்காது, கிளம்பலான்ட்டாரு. சீசர்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தம்.
இப்போதான் அவங்க வந்து பூரியும் கிழங்கும் வடையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளார ஆண்டவர் என்ன என்ன இப்போ என்ன போய்க்கலாமே, சாப்பிட்டுட்டு போகலாமே, வாங்கப்பான்னு கிளம்பிட்டார். இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. போகிற வழியிலே இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை இயேசு வழி அருகே ஒரு அத்தி மரம், ஒரு வயல்ல ஒரு அத்தி மரம் பார்த்தார். அந்த அத்தி மரத்தில் இலைகள் இருந்தது. கவனிங்க, இங்க இருக்கிற அத்தி மரம் இருக்குது பாருங்க. அந்த அத்தி மரத்தில் எப்பெல்லாம் நிறைய இலை இருக்குதோ அப்பெல்லாம் அத்திக்காய்கள் அப்படியே பூத்து குலுங்கும், காய்த்து குலுங்கும். எப்பெல்லாம் காய்ப்பு இல்லையோ அப்பெல்லாம் இலையெல்லாம் உதிர்ந்து போயிடும். அப்ப இலை இருக்குதுன்னு சொன்னாவே அத்தி மரத்துல கனி இருக்குது, காய் இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அவை இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை இயேசு பார்த்தார். பார்த்த உடனே சரி, அத்திப்பழம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடலாம், பசி உண்டாயிற்று என்பதனாலே சாப்பிடலாம்னு சொல்லி அந்த அத்தி மரத்திற்கு வந்தார். தேடி பார்த்தார், ஒரு பழம் கூட கிடையாது. ஆனால் அந்த மரத்திலே நிறைய இலைகள் இருக்கிறது. இலை இருக்குதுனாவே பழம் இருக்கணும். ஆனா இந்த மரத்தில் இலை இருந்தும் பழம் இல்லை. மாய்மாலமான ஒரு மரம் என்று பார்த்து இயேசு, இனி ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்திலே கனியை புசியாதிருப்பானாக என்று சொன்னார். இயேசு சபிக்கல. ஒருத்தரும் இனிமே உங்ககிட்ட ஒரு கனி புசிக்க மாட்டான் போ அப்படின்ட்டார். அவர்கள் அப்படியே எருசலேமுக்கு போனார்கள். அன்றைக்கு மாலை எருசலேம் இருந்து திரும்பி மறுபடியும் பெத்தானியாவிலே இரவு தங்குவதற்காக வருகிறார்கள். அந்த வழியாகத்தான் வருகிறார்கள். அந்த மரத்தை பார்த்து கொண்டு தான் வருகிறார்கள். பெத்தானியாவிலே தங்கிவிட்டு மறுநாள் காலையில மறுபடியும் பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு புறப்பட்டு போகிறார்கள். அவர்கள் போகும்போது அந்த மரத்தை பேதுரு பார்த்தோன்னே நினைவு கூர்ந்து சொல்கிறார், நேற்றைக்கு காலையிலே நீ வரும்போது ஆண்டவரே இந்த மரத்தை பார்த்து சபித்தரே, அந்த மரம் ஒரு இலை கூட இல்லாம அப்படியே வேரோடு பட்டு போயிற்று என்று சொல்லி இயேசுவிடத்தில் சொன்னார். ஏசு அப்படியா, ஆச்சரியமா இருக்குதே அப்படிலாம் சொல்லல. நான் மரத்தை பார்த்து சொல்றேன்ல, நான் மரத்தை பார்த்து பேசினல. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லி நான் உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொன்னார். நான் மரத்தை பார்த்து தானே பேசினேன், நீ மலையை பார்த்து கூட பேசலாம்ப்பா, நீ மலையை பார்த்து கூட பேசலாம். ஆனா மலையை பார்த்து பேசணும்னா ஒரே ஒரு காரியம் தான் செய்யணும். என்னன்னா, பேசும் விதம் மிகவும் முக்கியம். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. மலையை பார்த்து நீ பேசுங்கள், ஆனால் சொன்னபடியே நடக்கும் என்று நீங்கள் விசுவாசத்தோட பேச வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? மறுபடியும் சொல்லுங்க, நான் சொல்லுகிறது சொல்லுங்க. பேசலாம், ஆனால் சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசத்தோட பேசணும். ஆமென் சொல்வீங்களா? அப்படி சொல்லிட்டு மார்க் 23 வாசிங்கள், வாசித்து விட்டு 24 வாசிங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். 24வது வசனம். ஆதலால் என்ன அர்த்தம் சொன்னா, இங்கெல்லாம் ஆதலால் என்று வருகிறதோ அங்கெல்லாம் என்ன அர்த்தம்னா பார்ட் 2, பாகம் 2 அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா, சீரியல்ல வரும், அப்படியே சஸ்பென்ஸா ஒரு காரியம் வரும். அது அப்படியே என்ன ஆகுமோ நினைக்கிற அளவுக்கு அப்படியே நாளை தொடரும் சொல்லி வரும். ஆமா, பகுதி 2, ரைட், பகுதி 2. அப்ப பகுதி 2ல இப்போ பகுதி 1ல சொல்லப்பட்டதை காட்டிலும் பகுதி 2ல கூடுதல் விஷயம் சொல்லப்பட போகிறது. ஆமென் சொல்வீங்களா? ஆமா, கூடுதல் விஷயம் சொல்ல. அதான் ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ
பெற்றுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று அவைகளை விசுவாசியுங்கள். பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று அப்பொழுது சொல்லுகிறேன். அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். சொல்லுங்கள், உண்டாகும். அல்லேலூயா. Whatsoever things you desire when you pray, believe you receive and you shall have it. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கிறது. என்ன எப்படி சொல்லுதுன்னா, எதையெல்லாம் விரும்புவீர்களோ விரும்புவதற்காக விரும்புவதை குறித்து நீங்கள் செபிக்கும் போது விசுவாசத்தோடே பெற்றுக்கொள்வோம். எதை விரும்புகிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடையே செபியுங்கள். ஆமென் சொல்லுவீங்களா? மறுபடியும் சொல்லுகிறேன் பாருங்க. எதற்காக ஆசைப்படுகிறீர்களோ எதை விரும்புகிறீர்களோ அந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும் போது விசுவாசத்தோடே பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடே ஜெபியுங்கள். ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்க, பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசத்தோடே. மறுபடியும் சொல்லுங்க, பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். ஜெபிக்கணும். ஆனா ஜெபிக்கிற காரியத்தில் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். எப்ப விசுவாசிக்கணும்? பார்த்ததுக்கு அப்புறம் விசுவாசிக்கிறது அல்ல. ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் அதற்கான அறிகுறி தெரிஞ்சோட விசுவாசிக்கிறது அல்ல. கொஞ்சம் அறிகுறி தெரியும் போது ஜெபிக்கும் போதே விசுவாசியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அறிகுறி முதலாக தெரிவதற்கு முன்பதாகவே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? ஒரு அறிகுறியும் தெரியல, ஆனா நீங்க விசுவாசத்தோட ஜெபிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? ஜெபிக்கணும், விசுவாசத்தோட ஜெபிக்கணும். சொல்லுங்க, ஜெபிக்கணும். விசுவாசத்தோட ஜெபிக்கணும். சொல்லுங்க, ஜெபிக்கணும், விசுவாசத்தோட ஜெபிக்கணும். ஆமா, அறிகுறி தெரிவதற்கு முன்பதாகவே உங்களுக்கு விசுவாசம் வரணும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, காரியம் நிறைவேறின பிறகு நீங்க விசுவாசிக்கிறது அல்ல. காரியம் நிறைவேறின பிறகு விசுவாசிக்கிறது அல்ல. ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உடனே சம்பாத்தியத்தை கனெக்ட் பண்ணாதீங்கன்றார். சம்பாத்தியத்தை கனெக்ட் பண்ணாதீங்க. ஆசைப்படுறீங்களா? பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்து ஜெபியுங்கள். ஆமென் சொல்லுவீங்களா? ஜெபியுங்கள். அல்லேலூயா. ஜெபியுங்கள். ஆசைப்படுறீங்க, நல்லதுதான். அந்த ஆசைப்படுகிறது எதுவோ அதுக்காக ஜெபிக்கிறீங்க, நல்லதுதான். ஆனா விசுவாசத்தோட ஜெபிக்கிறது இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். விசுவாசத்தோட. இன்னும் 20 வருஷம் போனாலும் என் புருஷன் சம்பாத்தியத்தில் ஒரு வீடு கூட, ஒரு நிலம், ஒரு சென்ட் நிலம் கூட வாங்க முடியாது. இந்த அம்மாவை விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்யறது? சொல்லுங்க, என்ன செய்யறது? கிடையாது. எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆசைப்படுகிற எல்லாவற்றுக்காகவும் ஜெபியுங்கள். ஆனால் பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசத்தோடே ஜெபியுங்கள். ஆமென் சொல்லுவீங்களா? ஆர்எம்கேவிக்கு துணி கடைக்கெல்லாம் போனா பாஸ்டமா ஹேனா இவங்களை எல்லாரையும் நான் உங்க பின்னாடியே குட்டி போட்ட பூனை மாதிரி போய்கிட்டே இருக்க முடியாது. அவங்க அப்படியே போவாங்க, திடீர்னு இங்கே போவான் அப்படின்னு போவாங்க, திடீர்னு லிஃப்ட்டுக்கு போய் மூணாவது ஃப்ளோர் போவாங்க, அங்கேருந்து 2வது ஃப்ளோருக்கு வருவாங்க, அங்கேருந்து எதுக்கு தான் போகிறாங்க, எதுக்கு தான் இப்படி அலையிறாங்க ஒன்றுமே தெரியாது. அப்படியே தொங்குன்னு பின்னாடியே போயிட்டு வாங்கியாச்சா 1 மணி நேரம் கழிச்சு வாங்கியாச்சான்னு வாங்கணும். அதுக்காக என்ன செய்வேன்? ஏதாச்சும் வாசிக்கிறதுக்கு புத்தகங்களை எடுத்துக்குவேன். அங்கே போய்தான் 3 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு மெசேஜ் வந்திருக்கு பார்த்தீங்களா? 3 மாதத்துக்கு முன்னாடி வந்த இவெல்லாம் ஷேரன்லாம் அனுப்புவா. ஷேரன் அனுப்புவா சமயத்தில் ஏஞ்சல் அனுப்பிச்சிருப்பா. ஏஞ்சல் சூப்பர் ப்ரெஷியஸ் மெசேஜ் பாஸ்டர், ப்ரெஷியஸ் வேர்ட் ஆஃப் காட், வெல்டன் பாஸ்டர் சொன்ன அனுப்பிச்சிருப்பா. அந்த மெசேஜெல்லாம் 3 மாதம் 3 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னே அதுக்கப்புறம் அங்கே உட்காந்து தான் பார்ப்போம். பாருங்க,
அப்போ சேர்ல உட்காந்துட்டு மனுஷர்களையும் பார்ப்பேன் பாருங்க, சும்மா இருக்க மாட்டேன். வாலிப பிள்ளைங்களையும் பார்ப்பேன், பெரிய ஆட்களையும் பார்ப்பேன், எல்லாரையும் பார்ப்பேன். உண்மையை தானே சொல்லுகிறேன், எல்லாரையும் பார்ப்பேன். ஒரு அம்மா வந்தாங்க, ஒரு அம்மா அப்படியே போய்கிட்டே இருந்தாங்க, அப்படியே அந்த சாரி செக்ஷனில் போய்கிட்டே இருந்தவங்க டக்குன்னு ஒரு பொம்மையில் சாரி ஒன்று கட்டிருந்துச்சு பாருங்க, அந்த சாரி கிட்ட நின்னாங்க. சாரி அப்படின்னாங்க பாருங்க. அப்படின்னா அவங்களுக்குள்ளார ஆசை. அந்த சேலையை பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன செஞ்சிச்சு? பிடிச்சிருச்சு. என்ன செஞ்சிருச்சு? ஆமாம், பிடிச்சிருச்சு. சேலை பிடிச்சிருச்சு. சேலை பிடிச்சோன்னே என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு ஆசை பாருங்க. அந்த சேலை இருக்கிற இது அந்த இது இருக்கும் பார்த்தீங்க, ப்ரைஸ் டேக், அந்த விலை இருக்கும் பாருங்க, அதை எடுத்து பார்த்தாங்க. நாங்கள் பாருங்க, பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த அம்மா பணம் நான் எடுத்து பார்த்தேன் பாருங்க, 2185 ரூபா இருந்துச்சு. அதில் 3185 ரூபா இருந்துச்சு. அந்த அம்மா பார்த்தா நல்ல ரொம்ப ரொம்ப அந்த ஹேண்ட்பேக்கே ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. அதுக்குள்ளார என்ன இருக்குதோ தெரியாது, அது அது அடுத்த விஷயம். அந்த ஹேண்ட்பேக்கே வெளிநாட்டு ஹேண்ட்பேக் மாதிரி இருந்துச்சு பாருங்க. அந்த அம்மாவுடைய முகம், வாய், கண்ணு போன போக்க பார்த்தா சேலை பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன முடியல? விலை ஆமாம், விலை பட்டியல். வேற ஏதாச்சும் போயிடலாம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அவ ஆசைப்பட்டா, ஆனா இப்படிங்க தந்த காசு இல்லையா? காசை தான் பார்க்காதன்னு தானே ஆண்டவர் சொல்றாரு. என்ன ஆசைப்பட்டா என்ன இல்லை? விசுவாசிக்கிற இந்த சேலையே நிச்சயமா நான் வாங்குவேன் என்று விசுவாசிக்கவில்லை. ஆமென் சொல்வீங்களா? விசுவாசிச்சானா கண்டிப்பா அடுத்த நாள் இல்லை, அடுத்த வாரம் இல்லை, வந்து அவளால் வாங்க முடியும். உங்களை பற்றி நான் சொல்லுகிறேன். ஆமா, ஆசைப்பட்டதை தேவனுக்கு சித்தமானதை கர்த்தர் தருவார். சித்தமில்லாத எதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆசைப்பட்டதை நீங்க காசு இல்லாதனால அல்ல, விசுவாசிக்கிறதுனாலேயே பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறீர்கள். விசுவாசிக்கிறதுனாலேயே கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்ல ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை, கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆசை. செபியுங்கள், விசுவாசத்தோட செபியுங்கள். ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் அதற்குரிய கிருபையை, அதற்குரிய பலனை உங்களுக்கு தருவார். ஆமென் சொல்வீங்களா? எப்படி தருவார்னு எனக்கு தெரியாது. எப்படி தருவார்னு என்கிட்ட வந்து கேட்காதீங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், எதையாயிலும் விரும்புவீர்களா? விரும்புகிறதை குறித்து ஜெபியுங்கள், பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். ஆமென் சொல்வீங்களா? அப்பொழுது உங்களுக்கு செய்யப்படும். கொடுக்கப்படும் என்று அல்ல, உங்களுக்கு செய்யப்படும். நீங்க எதை விரும்புகிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசத்தோட நீங்கள் ஜெபிக்கும் போது அது உங்களுக்கு செய்யப்படும். 24வது வசனத்தை மறுபடியும் வாசிங்கம்மா. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, எவைகளை விரும்புவீர்களோ, அப்படி வாசிங்கம்மா. ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை விரும்புகிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி கர்த்தர். உண்டாகும், உங்களுக்கு உண்டாகும். உங்க பொருளாதார பின்னணியெல்லாம் கர்த்தர் பார்க்க சொல்லல. ஜெபிங்க, கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை உண்டாக்கி தருவார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, it is unbelievable, of course. உண்மையாவே நம்ப முடியாத ஒரு காரியம்தான், உண்மைதான். of course it is unthinkable, நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு காரியம்தான். என்னுடைய மகனுக்கு டீசல் போடுறது கூட அவ்வளவு வசதியான சூழ்நிலை கிடையாது, காணிக்கைகள் கிடையாது, டீசல் போடுறது கூட. ஆனா சொல்லிக்கிட்டே, பேர பையன் சொல்லிக்கிட்டே இருந்தான், எங்களுக்கு தாத்தா கார் மாதிரி எங்களுக்கு ஒரு கார் கர்த்தர் தருவார்.
அப்படியே விரும்பினார்கள், பிள்ளைகளும் அப்படியே ஜெபித்தார்கள். அவங்க பொருளாதார பின்னணியை பார்க்கல, ஆசைப்பட்டார்கள். விசுவாசத்தோட கர்த்தர் தருவார் என்று சொல்லி ஜெபித்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு ஒரு காரை கர்த்தர் தந்தார். உண்டாகும். ஆமென் சொல்லுவீங்களா? உண்டாகும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உண்டாகும். ஆமா, உண்டாகும். நினைச்சு கூட பார்க்க முடியாத காரியம்தான். ஆனா அது சாத்தியம். விசுவாசிக்கிறவனுக்கு, பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவனுக்கு அது சாத்தியமே. ஆமென் சொல்லுவீங்களா? நம்ப முடியாத ஒரு காரணம் உண்மைதான், நம்ப முடியாத ஒரு காரியம். இவனுடைய வருமானத்துக்கு, இவனுடைய காரியத்திற்கு கர்த்தர் ஸ்தோத்திரம். போன வாரத்தில், நேற்றைய தினத்தில் ஆரோன் ஆறுமுகம் என்னிடத்தில் சொன்னார். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அவர் ஒரு காரை கொண்டு வந்தார். ஜெர்மன் சொன்னார், ஏறி உட்கார்ந்து ஜெர்மன் கடகடா லொட நிச்சு அந்த கார். என்னப்பா? இல்லை பாஸ்டர், இன்னொரு கார் கொஞ்ச நாள் இது ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு கார். நேற்று தினத்தில் சொன்னார், புதுசா ஒரு கார் வாங்கியிருக்கிறேன் பாஸ்டர். ஆமென் சொல்லுவீங்களா? புதுசா ஒரு கார் வாங்கியிருக்கேன் பாஸ்டர். நினைச்சு பார்க்க முடியாத சூழலை தான், நினைத்து கூட பார்க்க முடியாத சூழலை தான். ஆனால் விரும்புகிறதை விசுவாசத்தோட பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோட ஜெபிக்கிறவனுக்கு அந்த காரியம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் தன்னுடைய அவிசுவாசத்தினாலேயே அதை பெற்றுக்கொள்ளாமல் முடியாமல் போயிற்று. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. அவருடைய பொருளாதாரம் அல்ல, அவருடைய படிப்பு அல்ல, அவருடைய அந்தஸ்து அல்ல, அவருடைய குடும்பத்தின் சூழ்நிலை அல்ல, பின்னணி அல்ல, அவருடைய அவிசுவாசத்தினாலேயே அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளாமல் முடியாமல் போயிற்று. இரண்டாவது தடை அவர்களுக்கு இருந்த பயம், இன்டிமிடேஷன், பயம். அவர்களுக்கு இருந்த பயம். ஆமாம், 12 பேர் போனாங்க. அதுல 2 பேர் தைரியமா சொன்னாங்க, நாம் எளிதில் போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். அந்த தேசம் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணின தேசம். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, நாம் போய் அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வோம் என்று சொல்லி 2 பேர் அவர்கள் தைரியமாய் அவர்கள் நாம் எளிதிலே அந்த தேசத்தின் ஜனங்களை ஜெயித்துக் கொள்ளலாம். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, எளிதிலே. இவர்கள் சொன்னார்கள், நம்மால் அவர்களை ஜெயிக்க முடியாது, அவர்கள் நெடிய ஆட்கள், நம்மை காட்டிலும் பலவான்கள், நம்மால் அவர்களால் ஜெயிக்க முடியாது, அவர்களை ஜெயிக்க முடியாது. ஆனால் இந்த 2 பேர் சொன்னார்கள், நாம் எளிதிலே அவர்களை போய் ஜெயித்துக் கொள்ளலாம். ஆமென் சொல்வீங்களா? எளிதிலே ஜெயித்துக் கொள்ளலாம். கவனிங்கள், நான் சொல்லுகிறதை. இந்த 2 பேர், அந்த 2 பேர் யாருன்னு தெரியுமா? காலேபும் யோசுவா. யோசுவாவும் காலேபும். ரொம்ப சந்தோஷம், நிறைய பேர் சொல்றீங்க யோசுவாவும் காலேபும். அந்த 10 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் பேர் சொல்லுங்க. ஒருத்தருக்கு தெரியல பாருங்க. அந்த 2 பேர், இவ்வளவு பேர், 2 பேருடைய பேரையும் இத்தனை பேர், நிறைய பேர் சொல்றீங்க. 10 பேர்ல ஒருத்தர் பேர் கூட நமக்கு தெரியல, ஞாபகத்துக்கு இல்லை. ஆனா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குதான், சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் 12 பேரும் சொல்லப்பட்டு இருக்கிறது. 12 பேர்ல 2 பேர் மாத்திரமே நாம் எல்லாருக்கும் தெரியுது. ஏன் 2 பேர் மாத்திரம் தெரிகிறது? ஏன் அந்த 10 பேர் தெரியலன்னு சொன்னா, கர்த்தர் ஸ்தோத்திரம், அந்த 10 பேரின் பெயர்கள் சொல்லப்படுவதற்கு கூட ஏதுவல்லாமல் மறக்கப்பட்டு போய்விட்டார்கள். சபையில எல்லாம் கவனிச்சீங்க, நீங்க விசுவாசத்திலே நீங்கள் வளர்வீர்களே ஆனால், பலவான்களாக இருப்பீர்களே ஆனால், உங்க பேர் சபையிலே சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க அவிசுவாசத்தோட கூட இருப்பீர்களே ஆனால், உங்களுடைய பேர் சபையிலே மறக்கப்பட்டு போகும். ஆமென் சொல்வீங்களா? மறக்கப்பட்டு போகும், மறக்கப்பட்டு போகும். கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையும் குறித்து நீங்கள் கொஞ்சம் கூட ஆமென் சொல்வீங்களா? கொஞ்சம் கூட சந்தேகிக்காமல், கொஞ்சம் கூட பயப்படாமல் அந்த வார்த்தைகளை நீங்கள் தைரியமாய் நீங்கள் நம்புவீர்களே ஆனால், அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு பெரிய ஒரு குளம், பெரிய ஒரு குளம். ஜமீன்தார் அவர் தன்னுடைய பிறந்த நாளிலே ஒரு நூதனமான ஒரு காரியத்தை அறிவித்தார். அந்த குளத்திலே ஏராளமான முதலைகளை கொண்டு வந்து விட்டு
ஜனங்கள் ஒரு 10 நாள் அளவும் பிறந்த நாளுக்கு 10 நாளைக்கு முன்பதாகவே ஜனங்கள் எல்லாரும் வந்து பார்க்கத்தக்கதாய் பெரிய பெரிய முதலைகள் அந்த குளத்தில் விடப்பட்டன. நாள் அன்று வந்து சொன்னார், அறிவிப்பு சொன்னார், இந்த குளத்திலே இந்த கரையிலே குளத்திலே குதித்து அந்த கரை வரைக்குமாக நீந்தி செல்கிறவன் எவனோ அவர்களுக்கு 1,00,000 ரூபாய் பண முடிப்பு தரப்படும், 1,00,000 ரூபாய் பரிசு தரப்படும் என்று சொல்லி அறிவித்தார். அப்படியே முதல்ல எல்லாம் வாயை பிளந்துக்கிட்டு இருக்கு, முதல்ல வாயை போயிட்டு அவன் திரும்பி வரணும், அந்த கரையை தொட்டு திரும்பி வரணும். எல்லாம் முதல்ல எல்லாம் வாயை பிளந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஜனங்க அடே அப்பா எவன் குதிப்பான், 1,00,000 இருந்தாலும் குதிப்பானான்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி போறார்கள், திரும்பி நடக்க ஆரம்பித்து விட்டார்கள். நடக்க ஆரம்பிச்சோன்னே அப்படியே தண்ணீரிலே ஒருவன் குதிக்கிற பலார் என்று சொல்லி குதிக்கிற சத்தம் கேட்டு ஆச்சரியமாய் திரும்பி பார்க்கிறார்கள். ஒருவன் தண்ணீரிலே குதித்து நீந்தி கொண்டிருக்கிறான். ஒருவன் தண்ணீரிலே குதித்து நீந்தி கொண்டு அவன் அந்த அக்கறையை தொட்டுவிட்டு மறுபடியும் வந்து விட்டான். அவன் எல்லாரும் கரகோஷம் செய்தார்கள், எல்லாரும் வாழ்த்தினார்கள். அவனை அந்த ஜமீன்தார் ரொம்ப பாராட்டி எப்படிப்பா உனக்கு தைரியம் வந்துச்சுன்னு. தைரியம் வரது இருக்கட்டும், என்னை குளத்தில் தள்ளினவன் யாருன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன், என்னை குளத்தில் தள்ளினவன் யாருன்னு சொல்லிட்டு முதல்ல எனக்கு தெரியும். ஆமா, நிறைய விசுவாசிகள் சபையில் இப்படிதான் ரொம்ப தைரியசாலி மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்களுக்கு தைரியம் கிடையாது. அவர்களுக்கு தைரியம் கிடையாது. ரெண்டே ரெண்டு வகைதான். பயப்படுகிறவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் கூட்டத்தில் இருக்க முடியாது, விசுவாசிக்கிறவர்கள் பயப்படுகிறவர்கள் கூட்டத்தில் இருக்க முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ அவர்கள் விசுவாசிகளின் கூட்டத்தில் இருக்கவே முடியாது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் பயப்படும் கூட்டத்தில் இருக்கவே முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆம், இருக்கவே முடியாது. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், ஏற்கனவே தெளிவாய் சொல்லி இருக்கிறார், நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு வந்து அந்த தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்காகவே எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தேன். ஆமென் சொல்லுவீங்களா? அப்ப எகிப்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்தது உண்மையானால் பாலும் தேனும் தேசத்தை சுதந்திரிப்பதும் அனுபவிப்பதும் உண்மையே. கொஞ்சம் கூட பயப்படாதீங்க. ஆமென் சொல்லுவீங்களா? கொஞ்சம் கூட பயப்படாதீங்க. உங்களை அழைத்தவர் உண்மை இல்லவர், உங்களை அழைத்தவர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோடு கூட இருக்கிறவரும் எனக்காக யாவும் செய்து முடிக்கிறவருமாய் கர்த்தர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். உங்களோடு கூட இருக்கிறவர் உங்களுக்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவ எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் எனக்காக யாவும் செய்வேன் என்று சொல்லி வாக்களித்திருக்கும் போது நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் கலங்கணும்? ஆமென் சொல்லுவீங்களா? என் பிள்ளைகளை குறித்து, என் பிள்ளைகளின் திருமணத்தை குறித்து, என் வேலை விஷயத்தை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து, என் முதிர் வயதை குறித்து, என் மரணத்தை குறித்து எதற்குமே நான் பயப்பட வேண்டியதில்லை. கரம் பிடித்தவர், உங்களை அழைத்தவர் இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் இவர் நம்மை நடத்துகிற தேவன். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. ஆனாதி தேவன் உன்னாடை காலமே, அவன் நித்திய புயங்கள் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன்னாடை காலமே, அவன் நித்திய புயங்கள் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், நமது பரியந்தம் நம்மை நடத்த. இந்த தேவன் சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். என் கண்ணை கத்தத்தான் மூட போகிறார். போதும் சுகுமார், போதும். நீங்க இருக்கிறத காட்டிலும் என்னோட கூட வந்துவிடு. உன்னை நான் அந்த கூட்டத்திலே சேர்த்துக்கொள்ள போகிறேன். இந்த கூட்டத்தை விட்டு
அந்த கூட்டத்திலே நான் சேர்த்துக்கொள்ள போகிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஆம். இங்க இருக்கிறவளெல்லாம் பரிசுத்தவான்களும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். இந்த கூட்டத்தை விட்டு பரிசுத்தரின் கூட்டத்தோடு கூட தேவ தூதர்களில் ஒருவனாய் உன்னையும் நான் சேர்த்துக்கொள்ள நான் விரும்புகிறேன். உன் கண்ணை மூடுறேன். போதும் போதும். அவதான் என்னை ரட்சித்தார், அவதான் என் கண்ணை மூட போகிறார். ஆனால் இடைப்பட்ட நாட்களிலே அவர் என்னை கைவிடுவதே கிடையாது. மலைகள் விலகினாலும் சரி, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், இங்கே இருக்கிற அந்த காரையார் மலை அப்படியே நாளைய தினத்தில் பார்க்கும்போது இல்லாமலே போனாலும் சரி, இங்கே காணப்படுகிற மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கே அம்பாசமுத்திரத்திலே காணப்பட்டாலும் சரி, அவர் கிருபை என்னை விட்டு விலகாதபடிக்கு, அவர் உடன்படிக்கையில் மாறாதபடிக்கு என் கரத்தை பிடித்து நடத்துகிறவர், உங்கள் கரத்தை பிடித்து நடத்துகிறவர், வழுவாதபடிக்கு உங்களை காக்கிறவரும், தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட மாசற்றவளாய் உங்களை நிறுத்தவும் வல்லவராகிய அவருக்கு. ஆமென் சொல்லுவீங்களா? வழுவாதபடிக்கு உங்களை காக்கிறவர், கொஞ்சம் கூட பிடிய விடவே மாட்டார். கையை கொடுமா. வழுவாதபடிக்கு உங்களை காக்கிறவர், வழுவாதபடிக்கு உங்களை காக்கிறவர். இவள் என் கையை உதறிட நினைத்தாலும் வழுவாதபடிக்கு, அவள் சறுக்கலான இடங்களிலே வழுக்கலான இடங்களில் நடக்கும்போது என் கையை நான் என் அழுத்தமாய் பிடிக்கிறேன். ஆமென் சொல்வீங்களா? ஏனால் அவள் வழுவி போகக்கூடாதபடிக்கு, வழுவாதபடிக்கு நம்மை காக்கிறவர், உங்களை காக்கிறவர். தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட, வருத்தத்தோட, விரக்தியோட அல்ல, கசப்போட அல்ல, மிகுந்த மகிழ்ச்சியோட மாசற்றவர்களாய் உங்களை சேர்க்கும்படிக்கும் அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு நாள் நான் பயப்பட வேண்டியதில்லை. ஆமென் சொல்வீங்களா? எனக்கு ஒரு பெரியப்பா இருக்கிறார். உங்களுக்கு அப்பா இல்லாம இருக்கலாம், கர்த்தர் ஸ்தோத்திரம், அம்மா இல்லாம இருக்கலாம், எனக்கு ஒரு பெரியப்பா, நமக்கு ஒரு பெரியப்பா இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? நமக்கு ஒரு பெரியப்பா இருக்கிறார். அல்லேலூயா. உன் குடும்பத்தில் உங்களுக்கு நல்லது கெட்டதுக்கு உங்களை தாங்குறவர்கள் இல்லாமல் இருக்கலாம், உங்களை தூக்கிடுவர்கள் இல்லாமல் இருக்கலாம், உங்களை உற்சாகப்படுத்துகிற உதவி செய்கிறவர்கள் இல்லாமல் இருக்கலாம், நானே ஒண்டியாய் கடந்து என்று சொல்லத்தக்க நான் நிலையில இருக்கலாம். ஆனா இந்த பெரியப்பா உங்களை தாங்குகிறவர், உங்களை தூக்கி விடுகிறவர், உங்களை உற்சாகப்படுத்துகிறவர். அல்லேலூயா. அவர்கள் தங்களுடைய அவிசுவாசத்தினாலே அதை அடையாமல் போனார்கள், தங்களுடைய பயத்தினாலே அதை அடையாமல் போனார்கள். மூன்றாவது கர்த்தர் ஸ்தோத்திரம் 33வது வசனம் என்னாகுமோ 13:33 வாசித்து பாருங்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல. அந்த 10 பேர் சொன்ன கதையை பாருங்க. என்ன அறிக்கை சொன்னார்? நாங்கள் எங்களுடைய பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். ஆமா, அவன் அப்படி பார்த்தான், எப்படி உனக்கு தெரியுது? அவனை பார்த்தோட அடேங்கப்பா நம்மள வெட்டுக்கிளி மாதிரில இருக்கிறோன்ட்டு நினைச்சான். சரி, அவனும் எங்களை பார்த்த எங்களை அவனும் எப்படி வெட்டுக்கிளி போலவே பார்த்தான்னு எவ்வளவு உறுதியா சொல்லுகிறார். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். வெட்டுக்கிளிகளின் மனநிலை, ஒன்று அவிசுவாசம், இரண்டாவது பயம், மூன்றாவது வெட்டுக்கிளியின் மனநிலை. வெட்டுக்கிளியின் மனநிலை இவன் சொல்றான் பாருங்க. இந்த 10 பேர் சொல்றான், எங்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். அல்லேலூயா. ஆமா, எங்கள் பார்வைக்கு மாத்திரமல்ல, எங்கள் பார்வைக்கு. ஏன் பார்வைக்குன்னு சொன்னா ஒருத்தன் சொன்னா பரவாயில்ல, கூட்டா கோவிந்தா போடுறான் பாருங்க. கூட்டா எல்லாம் கூட்டா சேர்ந்து எங்கள் பார்வைக்கு. அப்ப ஏன் பார்வைக்கு வெட்டுக்கிளின்னு மாத்திரம் இல்ல, பக்கத்தில் கூட சேர்த்துக்கிறான். இவன் பார்வைக்கு அப்படித்தானே, உன் பார்வைக்கு வெட்டுக்கிளி மாதிரி தானே இருக்கிற, அப்படித்தானே உன் பார்வைக்கு வெட்டுக்கிளி மாதிரி தானே இருக்கிற. சொல்ற நல்லா கவனிச்சிங்க. நான் ஒரு பூச்சி ஆண்டவரே, நான் ஒரு மண்புழு ஆண்டவரே, நான் ஒரு கரப்பாம்பூச்சி ஆண்டவரே அப்படின்னு சொன்னா பிசாசு என்ன சொல்லுவான்? கவனிங்க, ஆண்டவர் சொல்லாத பிசாசு என்னதுமா? எஸ், அப்படிதான் இருக்கு, அப்படிதான். நீ ஒரு மண்புழு, நீ ஒரு கரப்பாம்பூச்சி, நீ ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படின்னு ஒத்துக்கொள்ளவே மாட்டான். நீ ஒரு விசுவாச வீரன் அப்படின்னு ஒத்துக்கொள்ளவே மாட்டான். அவன் எப்படா நீ ஒரு மண்புழு, பச்சைப்புழு, அட்டைப்புழு, கரப்பாம்பூச்சி
இப்படின்னு வாயை திறந்து சொல்லுவேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். சொன்னோன்னு ஆமா நீ அப்படிதான் இருக்கிற, நீ அப்படிதான் இருக்கிற, அப்படிதான் இருக்கிற. The devil agrees that what you say or what you think, எதை நினைக்கிறீர்களோ எதை சொல்லுகிறீர்களோ அதை பிசாசும் ஒத்துக்கொள்கிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. ஒத்துக்கொள்வான். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒத்துக்கொள்வான். இவன் தன்னை வெட்டுக்கிளி என்று சொன்னது அல்லாமல் அடுத்தவனையும் ஒரு வெட்டுக்கிளியாகவே பார்க்கிற மனிதன். சபையில சில விசுவாசிகள் இருக்கிறான். அந்த அம்மா ஒரு வெட்டுக்கிளி, அவரா அவன் லாய்க்கே இல்லாத பாஸ்டர். பைபிளை கையில் இவர் மாத்திரம் பைபிளை கையில் எடுத்துக்கிறது லாய்க்கு மாதிரியும் அவன் கையில் எடுத்துட்டு அந்த அம்மா ஐயோ அப்பாடி, அந்த அம்மா பைபிளை தூக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை பாஸ்டர். அந்த அம்மா ஒரு வெட்டுக்கிளி. இவரா ஐயோ இந்த ஆளா ஐயோ நம்ம சபைக்கு ஏன் தான் வராரோ. அவன் ஒரு வெட்டுக்கிளி, இவன் ஒரு வெட்டுக்கிளி, இவன் ஒரு வெட்டுக்கிளி, அவன் ஒரு வெட்டுக்கிளி, அவன் ஒரு வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளியாய் பார்க்கிற மக்கள். பவுல் சொல்லுகிறார், பரிசுத்தவான்களும் பரிசுத்தவான்களாகும்படிக்கும் அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள். ஆமென் சொல்வீங்களா? இங்கே பரிசுத்தவான்களும் இருக்கிறார்கள், பரிசுத்தவான்களாகும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். வாசிக்கலாம், கொரிந்தியரிலே வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:2 வேகமாய். 1 கொரிந்தியர் 1:2 வேகமாய். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் கொரிந்து சபையிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கு எழுதுகிறதாவது, இந்த பெனியல் சபையை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறான் சொன்னா, பரிசுத்தவான்களும் இருக்கிறார்கள், பரிசுத்தவான்களாகும்படிக்கு அழைக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அறகுறையும் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதான் ஆண்டவர் பாலிசா சொல்றாரு. என்ன சொல்றாரு? அறகுறை விசுவாசியும் இருக்கிறாங்க. இவங்க நாளைக்கு அல்லது அடுத்த வாரத்தில் அல்லது அடுத்த மாசத்துல என்ன செய்வாங்க? நல்ல விசுவாசியா மாறுவாங்க. இப்போ சும்மா அரைகுறை விசுவாசியா இருக்கிறாள். அப்போ நல்ல விசுவாசிகளும் அரைகுறை விசுவாசிகளுமா இருக்கிறவர்களுக்கு எழுதுகிறதாவது, இதுதான் என்னுடைய எழுத்து. ஆமா, பவுல் என்ன சொல்றார்? நல்ல அருமையான விசுவாசிகளுக்கும் விசுவாசியா இருக்கிறவர்களுக்கும் அரைகுறை விசுவாசிகளுக்கும் எழுதுகிறதாவது. அப்ப அரைகுறை விசுவாசிகள் கர்த்தருடைய சமூகத்திலே தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கர்த்தர் ஸ்தோத்திரம் கர்த்தர் பார்க்கிற வண்ணமாக பார்க்க பரிசுத்தவான்களாகும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் சொல்லுகிறான். இன்னைக்கு அவன் இப்படித்தான் இருக்கிறான், ஆனா பரிசுத்தவான்களாகும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுவீங்களா? இவர்கள் இந்த 10 பேரும் தங்களை வெட்டுக்கிளியாக பார்த்ததும் அல்லாமல் தங்களுடையவர்களையும் தங்கள் பிள்ளைகளையும் வெட்டுக்கிளியாகவே இவர்கள் பார்க்கிறவர்கள். ஆமென் சொல்லுவீங்களா? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அறிவிப்பு நேரத்தில் சொன்னேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் கவனிங்கள், இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியையும் கர்த்தர் நீதிபதிகளை இங்கே பார்க்கிறார், டாக்டர்களை பார்க்கிறார், பொறியாளர்களை பார்க்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? மிகச்சிறந்த போதகர்களை இந்த வட்டாரத்திலே கர்த்தர் பார்க்கிறார், மிகச்சிறந்த போதகர்கள். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா, ஒரு IAS அதிகாரியை கர்த்தர் இந்த வட்டாரத்திலே பார்க்கிறார். நீங்க இன்னைக்கு ஒன்றும் இல்லாத ஆட்களா இருக்கலாம், ஆனால் IAS அதிகாரியாக கர்த்தரை பார்க்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஊழியத்திற்கு ஒப்பு கொடுப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் வார்த்தை எனக்கு வந்தது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்தது. ஊழியத்திற்கு நான் வருவதற்கு ஒப்பு கொடுப்பதற்கு முன்பதாகவே இவன் தேசங்களை கடந்து போவான்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிட்டது. அப்ப கர்த்தர் என்னை ஒரு விசுவாசியா இருக்கும் போதே தேசங்களுக்கு கடந்து போகிற ஒரு ஊழியக்காரனாக என்னை பார்த்தார். அன்றைக்கு நானும் நம்பல, சபையில் இருக்கிற மக்களும் நம்பல, 1% கூட நம்பல, என்னுடைய போதகரும் நம்பல. இன்னைக்கு இருக்கிற இங்கே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், இங்கே இருக்கிறவர்களை கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒரு கால் நீங்கள் நம்பாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் இங்கே கர்த்தர் ஸ்தோத்திரம் ஊழியக்காரர்களை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா,
கோடீஸ்வரரை கத்தர் பார்க்கிறார். வா அப்படியே கட்டுக்கட்டா காணிக்கை பெட்டியில வைக்கிறதுக்கு இடம் இல்லாம கட்டுக்கட்டா கையில கொடுக்கிற கோடீஸ்வரரை, பிசினஸ் மேனை கத்தர் பார்க்கிறார். என்ன இப்படி இருக்குங்க? ஆசைப்படுங்களேன். நீங்க தான் இல்லைன்னா உங்க பிள்ளைங்களுக்காச்சும் ஆமேன்னு சொல்லுங்களேன். கோடீஸ்வரரை கத்தர் இங்கே பார்க்கிறார். IAS அதிகாரிகளை கத்தர் இங்கே பார்க்கிறார். போலீஸ் அதிகாரிகளை கத்தர் இங்கே பார்க்கிறார். நீதிபதிகளை கத்தர் இங்கே பார்க்கிறார். பெரிய போதகர்களை கத்தர் இங்கே பார்க்கிறார். நேற்றைக்கு முதல் நாள் பாண்டிச்சேரியில் நான் இருந்தேன். உளுந்தூர்பேட்டையில் நம்முடைய சபையிலே விசுவாசியாக இருந்த, இப்பொழுது ஊழியக்காரனாக இருக்கிற ஒருவர் உளுந்தூர்பேட்டையில் கன்வென்ஷனுக்கு பிரசங்கியாய் வந்து அங்கே பேசினாராம். உளுந்தூர்பேட்டையில் பக்கம் அங்கேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம சபையிலே ஒரு விசுவாசியாக இருந்தவர் இன்றைக்கு ஊழியக்காரனாக சபையிலே ஒரு கன்வென்ஷன் பிரசங்கியாராக வந்திருக்கிறார். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களை கர்த்தர் வெட்டுக்கிளிகளாய் அல்ல, கர்த்தர் மேன்மையானவர்களாகவே கர்த்தர் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்களா? ஆமாம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் நான் அப்படியே இந்த வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். உங்களையும் சரி, உங்கள் பிள்ளைகளையும் சரி, சபை விசுவாசிகளையும் சரி, வெட்டுக்கிளிகளாய் பார்ப்பதை நிறுத்துங்கள். ஆமென் சொல்லுங்களா? தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய், தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாய், ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் அப்படி செய்ய வல்லவர். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறவர்கள் என்பதை அறிந்து, ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். சொல்லுங்கள், நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். You are called to be blessed. நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க மறுபடியும். 1 பேதுருவிலே 1வது அதிகாரத்திலே வாசிங்கள் 9வது வசனம், 3வது அதிகாரம் 9வது வசனம். வேகமாய் 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்பதை அறிந்து, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறவர்கள் என்பதை அறிந்து, அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். அதை நீங்கள் விசுவாசிப்பீர்களேயானால், அதை நீங்கள் விசுவாசிப்பீர்களேயானால், வாக்குத்தத்தங்களை விட்டு உங்கள் கண்களை எடுக்காதபடிக்கு, அவிசுவாசத்தின் இருதயம் உங்களிடத்திலே வருவதற்கு இடம் கூடாதபடிக்கு, பயத்திற்கு இடம் கூடாதபடிக்கு, மற்றவர்களை அற்பமான வெட்டுக்கிளிகளாய் பார்ப்பதை விட்டுவிட்டு, உங்க பிள்ளைங்களை அப்படி பார்க்கிறதை விட்டுருங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைங்க சேட்டை பண்ணலாம், உங்க பிள்ளைங்க சரியாய் படிக்காதவர்களாய் இருக்கலாம், ஆனா உங்க பிள்ளைங்களை வெட்டுக்கிளிகளாய் பாராதீங்கள். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பாருங்கள். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, அப்படியே தனியா ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறான், நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த 2021 வருஷம் எப்படியாகிலும் முடியட்டும். 2022 வருஷம் இந்த வார்த்தையின்படி நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவனாகவே, ஆமென் சொல்லுவீங்களா, அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதற்கான அடையாளம் பெறுகிற ஒரு வருஷமாய் 2022 இருப்பதாக. அல்லேலூயா. மேன்மைப்படுத்தலின் வருஷமாய் இருப்பதாக. அல்லேலூயா. அதற்கு தடையான அவிசுவாசம் என் இருதயத்தை விட்டு மாறுவதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன். பயம் என் இருதயத்தை விட்டு மாறுவதற்கு அர்ப்பணிக்கிறேன். தாழ்மை வெட்டுக்கிளிகளாய் பார்க்கிற அந்த மாயமான தாழ்மை என் இருதயத்தை விட்டு அகழ்வதற்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாரும் எழுந்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் நம்ம எல்லாரும் ஜீசஸ், 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 ஜீசஸ்.
உங்களை அழைத்தவர் ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்துவதே கிடையாது. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது கிடையாது. அவர்கள் தங்கள் அவிசுவாசத்தினாலேயே அதை சுதந்திரிக்க முடியாமல் போனார்களே ஒழிய தேவனுடைய வார்த்தையின் நிமித்தமா அல்ல. ஒரு நாளும் சூழ்நிலையின் மேல் கண்களை வைக்காதீர்கள். உங்கள் பொருளாதாரத்தின் மேல் உங்கள் கண்களை வைக்காதிருங்கள். கர்த்தர் மேல் உங்கள் கண்களை பதியுங்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களின் மேல் உங்களுடைய கண்களை பதிய வையுங்கள். அவர் உங்களை நடத்துகிறவர், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், அவர் முடிவு பரிந்து உங்களை கைவிடாமல் நடத்துகிறவர். அதற்காகவே பாலும் தேனும் ஓடுகிற வாக்குத்தத்தங்களை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை நீங்கள் பெற்று அனுபவிக்கும்படியாகவே உங்களை எகிப்தில் இருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வந்தவர். அந்த பழைய மார்க்கத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி கொண்டு வந்ததற்கு காரணமே எங்களை ஆசீர்வாதத்தின் வாழ்க்கைக்குள்ளாக, வாக்குத்தத்தங்களின் வாழ்க்கைக்குள்ளாக உங்களை கொண்டு வந்து நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். கர்த்தர் உங்களை மீட்டு எடுத்து இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய சொந்த ஜனமாய் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அடே இருதயத்தின் ஆழத்தின் இந்த வார்த்தைகளை எனக்கு தான் ஆண்டவரே சொல்லுவீங்களா? எனக்கு தான் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ கற்று தருகிற வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்க இருக்கிறவர்களிலே ஒருவர் கூட தவறாதபடிக்கு ஆண்டவரே எல்லாரும் இந்த வார்த்தைகளை ஆண்டவரே தங்களுக்காகவே சுதந்திரித்துக் கொள்ள இருக்கிறவர்கள் ஒருவராயிலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களின் ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை தன்னுடைய அவிசுவாசத்தினாலோ பயத்தினாலோ வெட்டுக்கிளியின் போன்ற மாயமான தாழ்மையினாலோ இழந்து போகாதபடிக்கு சூழ்நிலையின் மேல் கண்களை வைத்திராதவர்களாய் கர்த்தருடைய வார்த்தையின் மேலேயே வாக்குத்தத்தங்களின் மேலேயே கண்களை பதிய வைக்க கர்த்தர் உதவி செய்ய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தைகள் இருதயத்தின் ஆழத்திலே ஆழமாய் பதிவதாக உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை உடைய பிள்ளைகள் மேல் இருப்பதாக, தேவ சமாதானம் உடைய பிள்ளைகள் மேல் நிறைவாய் இருப்பதாக. கர்த்தர் உடைய பிள்ளைகளை குறைவில்லாமல் நடத்துவீராக. ஒவ்வொரு தேவைகளிலும் கர்த்தர் நின்று உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தகப்பனாய் நின்று எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உடைய பிள்ளைகளுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவீராக. ஆசீர்வதிக்கிறேன். நன்றி. நிறைவோடும் திருப்தியோடும் உடைய பிள்ளைகள் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. எங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் ஐக்கியமும் வல்லமையும் வழி நடத்துதலும் இன்றும் என்றுமாய் கர்த்தருடைய வருகை மட்டுமாக நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாரா. கர்த்தருடைய ஆசீர்வதி.